The best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern. Recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education. Personal care for slow learners. Flexible and affordable sessions. Excellent security system. French and Hindi for all classes. NEET, IIT and JEE coaching from Class 6. Vast playground. Panchakshala classes for self-defense. Music and dance classes. Transport facility around Pondicherry. 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School. Opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 979179485. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மக்களவை தேர்தலை அமைதியாக நடத்தி முடித்திட ஏதுவாக புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி காலை வரையிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. வேட்பாளர்களின் பிரச்சாரம் ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. ஓட்டிற்காக பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க 72 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவிற்கான பணியில் 6428 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் 211 நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலுக்காக வாக்குப்பதிவினையொட்டி ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை புதுச்சேரி மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு வாக்களிக்க வருபவர்களுக்கு பொருந்தாது. தியேட்டர்களில் நாளை இரவு காட்சியும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை முழு நேரமும் சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஓய்வு பெற்ற ஐஜி சந்திரனின் மகளும் மருத்துவருமான வினோதினி UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 64வது இடமும் புதுச்சேரியில் முதலிடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். 2023ஆம் ஆண்டிற்கான சிவில் சர்வீஸ் முதுநிலை தேர்வு கடந்த செப்டம்பரில் நடைபெற்றது. அதனையடுத்து நடப்பாண்டு ஜனவரி தொடங்கி நேர்காணல் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் 1016 பேர் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டு ஏப்ரல் 17ஆம் தேதி முடிவுகள் வெளியானது. இந்த தேர்வில் புதுச்சேரி ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சந்திரனின் மகள் வினோதினி UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 64வது இடமும் புதுச்சேரியில் முதலிடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் கீரை செடிகள் கோலமாவு கொண்டு 9ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவிகள் பொதுமக்கள் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டும் என கோரி 32,640 சதுர அடியில் தேர்தல் லோகோ விழிப்புணர்வு ஓவியம் 2024 வரைந்து அசத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் புதுச்சேரியில் நிலையான தேர்தல் லோகோ 2024 மெகா சைஸ் வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 240 அடி நீளம், 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி லோகோ 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரை கீரை, சிறு கீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ள நிலையில் 750 கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி லோகோ வரைபடத்தின் பணிகள் முழு வீச்சில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த வரைபடத்தினை 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழு வீச்சில் செய்தனர். உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு மது பாட்டில்களை கடத்திச் செல்ல முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின்படி உருளையன்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் புதுச்சேரி 100 அடி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி கையில் பையுடன் நின்றிருந்தவரை பிடித்து சோதனையிட்டதில் ரூபாய் 8400 மதிப்புள்ள 140 மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பதும் தமிழகத்திற்கு மது பாட்டில்களை கடத்திச் சென்று அதிக விலைக்கு விற்க இருந்ததும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் பறிமுதல் செய்த மது பாட்டில்களை கலால் துறையிடம் ஒப்படைத்தனர். புதுவை மாநிலத்தின் உரிமைகளை பெற்றுத் தராமல் காங்கிரஸ், பாஜக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் ஏமாற்றிவிட்டன என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டம் சிங்காரவேலர் சிலை அருகே நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பேசுகையில், தேசிய ஒருமைப்பாடு குறித்து பேசும் காங்கிரஸ் மத்தியிலும் புதுச்சேரியிலும் ஆட்சியில் இருந்தும் மாநில உரிமையினை பெற்றுத் தரவில்லை. பாஜக மத்தியில் ஆட்சியில் இருந்தும் மாநில உரிமையினை பெற்றுத் தரவில்லை. திமுகவானது காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்தும் அந்த உரிமையினை பெற்றுத் தரப்படவில்லை. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் துணைநிலை ஆளுநர் மூலம் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்தது மத்தியில் இருந்த பாஜக அரசு. தற்போது ஆட்சியில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியும் மத்திய பாஜக அரசிற்கு அடிபணிந்தே செல்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழர் உரிமையினை காக்க தவறிய அரசியல் கட்சிகளிடம் கூட்டணி சேராமல் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது. எனவே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சாலை பணிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர், கதிர்காமம் மற்றும் இந்திரா நகர் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் கடந்த முறை காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியே இருந்தது. அப்பொழுது முதலமைச்சராக நாராயணசாமியும் பேரவைத் தலைவராக தற்போதைய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கமும் இருந்தனர். ஆனால் அவர்கள் எந்த நலத்திட்டங்களையும் செயல்படுத்தப்படவில்லை. மக்களுக்கான நலத்திட்ட தொடக்க விழாக்களை கூட அவர்கள் நடத்தவில்லை. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சாலைகள் சேதமடைந்திருந்தது குறித்து தான் கேட்டபோது துணைநிலை ஆளுநர் ஒத்துழைக்கவில்லை என்றனர். தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் மத்திய அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் பல முறை ஆட்சியில் இருந்த போதும் மாநில அந்தஸ்தை காங்கிரஸ் வழங்காதது ஏன் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், இந்தியா கூட்டணியில் மாநில பிரிவினைவாதம் பேசும் திமுக உள்ளிட்ட கட்சிகளே இடம்பெற்றுள்ளன. மத்தியிலும் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துள்ளது. ஆனால் அப்பொழுதெல்லாம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை வழங்காமல் இருந்தது ஏன் என்பதை விளக்க வேண்டும். எனவே மாநில அந்தஸ்து குறித்து பேச காங்கிரசிற்கு தகுதி இல்லை என தெரிவித்தார். மேலும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்து குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. புதுச்சேரிக்கு இரு தேசிய கட்சிகளும் மாநில அந்தஸ்தை பெற்று தராது என்பதே உண்மை நிலையாகும். எனவே புதுச்சேரி மக்கள் தேசிய கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும் என்று அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையினை கண்டித்தும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் ஓட்டிற்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையினை கண்டித்தும் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை ஏற்காத அதிமுகவினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தல் துறையினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரியினை சந்தித்து தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன்,
புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறை ஆதரவுடன் ஓட்டிற்கு ரூபாய் 500 பணம் வழங்கப்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் சார்பில் ரூபாய் 200 வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அன்பழகன் இந்த தேர்தலில் வேட்பாளர்களிடையே சமநிலை இல்லாததால் தேர்தல் நேர்மையாக நடைபெற வாய்ப்பு இல்லை என்றார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது என்றார். மேலும் இந்த தேர்தலை ரத்து செய்யாவிட்டால் தலைமையின் அனுமதி பெற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என எச்சரிக்கை விடுத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமை தாங்கினார். இதில் நிர்வாகிகள் தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ்குமார், ஜான் கலைவண்ணன் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் ஓட்டிற்கு பணம் பட்டுவாடா செய்வதால் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்பேன் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அரசியலில் நேர்மையான முறையில் பணியாற்றி வருவதாகவும் வாக்கிற்கு பணம் கொடுக்காமல் நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கி உள்ளதாகவும் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு ஓட்டிற்கு 500 ரூபாயும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கம் 200 ரூபாயும் கொடுக்கின்றனர். தேர்தலில் பணம் பட்டுவாடா வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே தேர்தல் நேர்மையாக நடைபெற வாய்ப்பு இல்லை. பணப்பட்டுவாடா கொடுக்கப்பட்டதை உரிய ஆதாரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்பேன் என்றும் இந்த தேர்தலில் பறக்கும் படையே இல்லை, பணம் பட்டுவாடா அதிகம் வழங்கப்படுவதால் இந்த தேர்தலையே ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்பேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவிற்கு பிற வேட்பாளர்களிடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் எதிர்க்கட்சி வேட்பாளரான பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர்களிடம் அதிமுகவினர் தலா 50 லட்சம் ரூபாய் வாங்கியதாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கூறிய குற்றச்சாட்டுகள் முழுவதும் தவறு என்றும் அதிமுகவினர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டிற்கு பணம் வழங்காது நேர்மையான நியாயமான ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்று தமிழ்வேந்தன் தெரிவித்தார். புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராமச்சந்திரன் ராஜா, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர். சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜிப்மர் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்துவது, புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்ட ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர் காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டிக் கொண்டனர். மகாபாரத நிகழ்வை
பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23ஆம் தேதி அன்று இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும், இரவு திருநங்கைகளின் அழகி போட்டியும், 24ஆம் தேதி காலை 9 மணி அளவில் திருத்தேர் வீதி விழாவும், மாலை 4 மணி அளவில் அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வில்லியனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் சடல் தரித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி விழா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சாகை வார்த்தல் நிகழ்ச்சி மற்றும் சடல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் போட்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் மாட வீதியினை சுற்றி வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தாம்பரத்தில் நெல்லை ரயிலில் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 3,98,00,000 பணத்தை வருமான வரித்துறையிடம் வருவாய்த்துறையினர் ஒப்படைத்தனர். சென்னை எழும்பூரில் இருந்து கடந்த 6ஆம் தேதி புறப்பட்ட நெல்லை ரயில் தாம்பரம் வந்தபோது பறக்கும் படையினர் சோதனை நடத்தி ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 3,98,91,500 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சதீஷ், பெருமாள் மற்றும் நவீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது சதீஷ் என்பவர் புரசைவாக்கத்தில் உள்ள நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் வேலை செய்வதாகவும், அவரிடம் ஜெய்சங்கர் என்பவர் வாக்காளர்களுக்கு தர 4 பைகளில் 500 ரூபாய் கட்டுகளாக பணத்தை கொடுத்து அனுப்பியதாகவும் காவல்துறையினரிடம் தெரிவித்தார். இன்னொரு முறை இஸ்ரேல் தங்களை தாக்கினால் இதுவரை யாருமே பயன்படுத்தாத ஆயுதத்தை கையில் எடுப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. முன்னதாக நேற்று இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெர்லி ஹெலேவி அளித்த பேட்டியில் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம், பிரதமர் நெதன்யாகுவின் முடிவிற்காக காத்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பகேரி, மற்றொரு முறை இஸ்ரேல் எங்களை தாக்கினால் நொடிகளில் பதிலடி கொடுக்கப்படும், அதுவும் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்களை உபயோகிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலின் சேனல் 12 செய்தியின்படி ஈரானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும், ஆனால் அது முழுமையான போருக்கு வித்திடக் கூடாது என்ற வகையில் போர் விவகாரங்கள் அமைச்சகம் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. போராடடா ஒரு வாளேந்தடா பாணியிலான இன்னிங்ஸை ஆடி அசத்தி இருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் ஜாஸ் பட்லர். களத்தில் பேட்டை கொண்டு போராடிய அவர் 224 ரன்கள் என்ற இலக்கை கொல்கத்தாவிற்கு எதிரான தனது அணி வெற்றிகரமாக கடக்க உதவினார். அவர் மூலம் IPL கிரிக்கெட்டில் தனது 7வது சதத்தையும் அவர் பதிவு செய்தார். நடப்பு சீசனில் அவர் பதிவு செய்துள்ள 2வது சதம் இது. முதல் 6 ஓவர்களில் 12 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு 20 ரன்களை எடுத்திருந்தார். 7 முதல் 14வது ஓவர்கள் வரையில் 21 பந்துகளில் 22 ரன்களை எடுத்தார். கடைசி 6 ஓவர்களில் 27 பந்துகளை எதிர்கொண்டு 65 ரன்கள் குவித்தார். தனது இன்னிங்ஸ் குறித்து அவர் தெரிவித்தது, முடியும் என்ற நம்பிக்கைதான் இந்த ஆட்டத்தில் மிகவும் முக்கியமானதாக அமைந்தது என்றும், ரிதம் கிடைக்காமல் தவித்த போது அமைதியாக இரு, தொடர்ந்து முன்செல் என்பதை தனக்கு தானே சொல்லிக் கொண்டேன் என்றும், இதற்கு முன்பு தோனி, கோலி போன்ற வீரர்கள் நம்பிக்கையுடன் கடைசி வரை களத்தில் நின்று விளையாடியதை பல முறை நான் பார்த்துள்ளேன் என்றும், அதைதான் தானும் செய்ய முயன்றதாகவும் தெரிவித்தார். மேலும் பெரிய இலக்கை விரட்டும் பொழுது விக்கெட்டை இழக்காமல் அணியினை வெற்றி பெற செய்தது திருப்தி அளிக்கிறதாகவும், நெகட்டிவ் எண்ணங்கள் எப்பொழுது வந்தாலும் அதற்கு முற்றிலும் நேர்மறையாக தான் எண்ணுவது வழக்கம், இதுதான் என்னை களத்தில் தொடர்ந்து முன்னே செல்ல வைக்கிறது என ஆட்ட நாயகன் விருது பெற்ற பட்லர் தெரிவித்தார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.